ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பீஃப் ஊறுக்கா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹஜ் பெருநாள் நேரத்துலலாம் நிறையவே குர்பானி இறைச்சி கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறீலும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி எலும்பில்லாத பீஃப் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கிறேன். பீஃபை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக க்யூப் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பீஃபில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இந்த பவுல்லையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையுமே இந்த பீஃபுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பீஃபோடு சேர்ந்து வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு உரப்பு இதெல்லாம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கிறோம். மேலும் அடுத்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த பீஃப் மிக்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த வித மசாலாவோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியே போதும். பீஃபில் இருந்தும் வேவக்குள்ள நல்லாவே தண்ணி வரும். அதனால் வேறு எதுவுமே சேர்த்துறாங்க. ஒரு தைனம் இது மாதிரி நல்லாவே கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீஃபை வேக வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி இறைச்சும் நல்லாவே வெந்திருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது மாதிரி வற்றி வந்ததுக்கு பிறகு நாங்கள் இதில் எண்ணெய் ஊற்றிக்கொற வேணும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். இது மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு இதே எண்ணெயில் இறைச்ச நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கு பிறகு மூடியால் மூடிடவே வேணாம். ஒரு கரண்டியால் இல்லாட்டி அகப்பையால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் இறைச்சி நல்லாவே பொரிஞ்சு வரும். புளிட விதைகளை நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன். அது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லாவே இறைச்ச பொரிச்சுக்கோங்க. இறைச்ச அவிச்சிட்டு பொரிச்சா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நிறைய எண்ணெயும் தேவைப்படும். ஆனால் இது மாதிரி செய்யக்கொள்ள எங்களுக்கு இறைச்சிட முழு டேஸ்ட்டும் கிடைக்கும், எண்ணெயும் குறையத்தான் தேவைப்படும். இந்த மாதிரி அளவில் நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறினத்துக்கு பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்துக்குறையிலும். இந்த முறை பெருநாளைக்கு ஊருக்கு போன நேரம் இது எங்களை பெரியம்மா எனக்கு செஞ்சு தந்தாங்க. அதே மாதிரி ரெசிபியும் சொல்லி தந்தாங்க. நானும் அதே மாதிரி தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.